Hi friends, இன்னைக்கு வேஸ்ட் சாக்ஸ் எப்படி அழகா ரீயூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் சாக்ஸ் ஒரு செட் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு சாக்ஸ் எடுத்துக்கிறேன். டெடி பியர் தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சாக்ஸ் இது மாதிரி வெச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி கொஞ்சம் காட்டன் எடுத்துக்கோங்க. காட்டன் எடுத்துட்டு இது மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு இந்த சாக்ஸோட இந்த கார்னர்ல வெச்சுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காட்டனை எடுத்துட்டு இந்த சாக்ஸோட இந்த கார்னரில் நான் இது மாதிரி வச்சுக்கிறேன். இது மாதிரி வச்சுட்டு ரப்பர் பேண்ட் எடுத்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சாக்ஸோட இந்த கார்னர்லேயும் நான் காட்டன் வச்சு இது மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். நீங்கள் ரப்பர் பேண்ட் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் குயிக்காக பண்ணணுன்னா இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரணுன்னா ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். ஸோ உங்களுக்கு குயிக்காக பண்ணால் ரப்பர் பேண்டை மட்டும் போட்டு பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டிச் பண்ணிக்கிறது பெட்டர். இது மாதிரி நீங்கள் இது மாதிரி சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை இது மாதிரி நல்லா ரவுண்டாக டைட்டாக சுற்றிடுங்க. சுற்றிட்டு நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் டைட்டாக ஸ்டிச் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நீட்டாக கிடைக்கும். அது இல்லாமல் அந்த கிளாத்து ரொம்ப சுருக்கம் இல்லாத மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நாட் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இதை நான் எப்படி ஸ்டிச் பண்ணோம் அதே மெத்தட் தான் அடுத்த காதும் நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரெண்டுமே நான் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் மறுபடியும் காட்டன் எடுத்து இது ஃபுல்லுமே இந்த சாக்ஸ் ஃபுல்லுமே நான் போட்டுக்கிறேன். ஸோ நிறையா காட்டன் போட்டுக்கோங்க. அப்படி தான் விளையாட விளையாட அது ரொம்ப சுருங்காமல் நல்லா பெருசாகவே பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நிறையா காட்டன் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் இது மாதிரி சுருட்டி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இது மாதிரி சுருட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஃபுல்லுமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா சுற்றி ஸ்டிச் பண்ணி நாட் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா 2-3 டைம் சுற்றி ஸ்டிச் பண்ணி நாட் போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க சாக்ஸ்லாம் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இதை ரெண்டாக டிவைட் பண்ணி நான் இது மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டேன். ஸோ தலை கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி டிவைட் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த லைன்லேயே ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் ரப்பர் பேண்ட் போடுறது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக ஊசாக ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி சுற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் த்ரெட்டை இது மாதிரி ரவுண்டாக நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. நல்லா டைட்டாக ரவுண்டாக 2-3 டைம் சுற்றி நாட் போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் அவராமல் இருக்கும். நல்லா டைட்டாக சுற்றியாச்சு. இப்போ மறுபடியும் நான் சின்னதாக இங்கே நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டு கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ இது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒட்டா கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சாக்ஸில் நம்ம காதை எப்படி பண்ணமோ அதே மாதிரி கால் பண்ண போகிறோம். ஸோ 2 கார்னர்லேயும் நம்ம காட்டன் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம காதுக்கு கொஞ்சமாக காட்டன் வச்சோம். அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம காலுக்கு காட்டன் வச்சு சேம் மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ காட்டன் வச்சுட்டு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு சேம் மெத்தடில் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த சாக்ஸில் அடுத்த கார்னர்லேயும் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கம் ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச பீஸோட இந்த சாக்ஸை நம்ம போட போகிறோம். ஸோ இதை நீங்கள் போடும்போது சுருக்கம் இல்லாமல் நல்லா மேலே இழுத்து விட்டுக்கோங்க. கீழெல்லாம் நல்லா இழுத்து சுருக்கம் இல்லாத மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்க சாக்ஸ்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சுருக்கம் இல்லாமல் நல்லா மேலே இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணுங்கள். இது மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் மறுபடியும் காட்டன் எடுத்து இதுக்கு கை வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் கொஞ்சம் காட்டன் வச்சு கை வச்சுக்கோங்க.
ஸோ இதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காட்டன் வச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது மேலெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்ருங்க. இப்போது நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க சாக்ஸை கட் பண்ணிடுங்க. இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். அப்போ தான் வந்து கீழே வராமல் இருக்கும். இதை ஸ்டிச் போடும்போது நீங்கள் இது மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டிங்கன்னா ரா எட்ஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஃபோல்டு பண்ணி இது சுற்றியுமே ஸ்டிச் போட்டுருங்க. அதே மாதிரி ஸ்டிச் போடும்போது அந்த நெக்லேயே வந்து ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் போட்டது நீட்டாக இருக்கும். ஸோ இது சுற்றி ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஹேண்டை ஸ்டிச் பண்ணிடலாம். ஹேண்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம காட்டன் வச்ச இடத்துல வந்து கிட்ட ஸ்டிச் போட்டுக்கோங்க சுற்றியும். ஸோ இது வந்து சர்க்கிளாக இல்லாமல் செமி சர்க்கிள் மாதிரி அந்த ஹேண்ட் வந்து தெரியணும். அந்த ஷேப்பில் வந்து கிட்ட ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி சுற்றியும் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் போட்டதுக்கு மேலேயே இந்த த்ரெட்டு இது மாதிரி 2-3 டைம் நல்லா டைட்டாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா டைட்டாக சுற்றும் போது அது வந்து நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ நீட்டாக தெரியும், கை தனியாக தெரியும். இது மாதிரி நல்லா டைட்டாக சுற்றினதுக்கப்புறம் நீங்கள் வந்து நாட் போட்டு கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு த்ரெட்டை சுற்றியும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த கையோட முன்னாடியும் பின்னாடியும் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அந்த காட்டன் வந்து நகராமல் ஒரே இடத்துல இருக்கும். அந்த ஷேப்பும் வந்து கரெக்டாக தெரியும். அதனால் முன்னாடியும் பின்னாடியும் விட்டு நீங்கள் ஸ்டிச் போட்டு நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஹேண்டே நான் ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது இது மாதிரி சின்ன கிளாத் இருந்துச்சுன்னா எடுத்து இது மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அந்த ஸ்டிச்சும் மறைஞ்ச மாதிரி இருக்கும், பார்க்க நீட்டாகவும் இருக்கும். சாட்டின் ரிப்பன் இருந்துச்சுன்னா அதில் போட்டுட்டிங்கன்னா கூட பார்க்க நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், நாட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஐஸ் வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ இது கிளாத்தில் ஒட்டல. ஸோ நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினேன். இந்த க்ளூவுமே அவ்வளோக்கா ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் நான் ஃபெவிபாண்ட் வச்சு தான் ஒட்டிக்கிச்சு. ஸோ இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட இது மாதிரி ஐஸ் இல்லைன்னா நீங்கள் பிளாக் கலர் மார்க்கர் வச்சே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் மார்க்கர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். ஸோ இல்லைன்னா ஸ்கெட்சு இல்லை அக்ரிலிக் பெயிண்ட் இல்லைன்னா பிளாக் லைன் நெயில் பாலிஷ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வாய் மூக்கும் அழகாக வரைஞ்சாச்சு. அவ்வளோதான், டெடி பியர் ரெடி ஆகிடுச்சு. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஈஸியாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணோன்னா இது மாதிரி கூட செஞ்சு நீங்கள் கொடுக்கலாம். உங்கள்கிட்ட பிங்க் கலர், ப்ரௌன் கலர் இல்லை லைட் கலர் சாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்க க்யூட்டாக இருக்கும். இது நல்லா சாஃப்டாக இருந்தது. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.